ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை மிளகா துவையல். இதுக்காக 15 பச்சை மிளகா, கொஞ்சம் எள் எடுத்துருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் தேங்காய், வேர்க்கடலை, கொத்தமல்லி இது எடுத்துருக்கேன். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதும் பூண்டு சேர்த்துக்கணும். இது மாதிரி பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். இப்போது இந்த 10 பல் பூண்டு அதையும் வதக்கிட்டு, இப்போது சின்ன வெங்காயம் அதையும் இதோடு சேர்த்து வதக்கணும். இது தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் எள்ளு, இது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் வேர்க்கடலை. இப்போ இதை மறுபடியும் வதக்கணும். இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் உப்பு. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சியாச்சு. இது நான் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் துவையல் தயார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு, தயிர் சேமியாவுக்கு சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.